பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் வேறு 10,000 பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. இதை யார்கிட்ட நான் கேட்கறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கும் நம்ம ஓனர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? சார் வணக்கம் சார், நான் சக்திவேல் பேசுகிறேன் சார். என்னப்பா வேலைக்கு வர வெளியில் இருந்து ஃபோன் பண்ணுறேன்? இல்லை சார், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக 10,000 பணம் தேவைப்படுது. என்னது 10,000மா? போன மாதம் வாங்கின அட்வான்ஸ் இன்னும் அடையல, இனிமேல் பணம்லாம் கொடுக்க முடியாதே, ஃபோனை வைப்பா. சரி, ஓனரே இப்படி சொல்லிட்டாரு. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, எதுக்கும் நம்ம ரமேஷ்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? டேய் ரமேஷ், உங்கள்கிட்ட ஒரு 10,000 பணம் இருக்காடா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இருந்ததுன்னா ஒரு 10,000 அனுப்பிச்சி விட்றேன். அட நீ வேறடா, டியோல பைக் எடுத்ததே பெரிய தொல்லையா போச்சு. மாசம் மாசம் ஃபோன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்றானுங்க. நானே இருக்கிற பணத்தை எல்லாம் தொடச்சி இப்பதான் கட்டிட்டு வந்து உக்காந்துருக்கு. சரிடா, நான் அப்புறம் பேசுவேன்டா. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம தான் ஃபைனான்ஸ் கட்டுறோமே, எதுக்கும் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டு பார்ப்போமா? சார் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். வணக்கம் சக்திவேல் சார். நானே உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க, நல்லதாக போச்சு. அப்புறம் எப்படி சார் போயிட்டுருக்கு? சார் நான் உங்களை பார்க்க தான் சார். சொல்லுங்கள் சார். நான் மாதம் ஃபைனான்ஸ் கட்டுறேன்ல சார், ஆமாம், அதுலேருந்து ஏதாவது பணம் எடுத்து தர முடியுமா சார்? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக 10,000 பணம் தேவைப்படும். போன மாதம் கட்டினீங்களா? அதுக்கு தான் உங்களை பார்க்கல. இல்லை சார், நான் போன மாதம் ஊரில் இல்லை சார், நான் அதை அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கிறேன் சார். இப்போ ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? நான் சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டுது. சொல்லுங்கள் சார். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபார்மாலிட்டிஸை முடித்தா தான் பணம் வரும். சார் ஃபைனான்ஸில் சேரும்போது அந்த திட்டம் இருக்குது, இந்த திட்டம் இருக்குன்றீங்க, இப்போ அர்ஜென்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்றீங்களே சார். ஒன்று செய்யலாம், வண்டி எடுத்துக்கோங்க, நேராக எங்கன்னா போங்க, ஒரு கண்டெய்னர் வந்தால் விழுங்க, 10,000 இல்லை 10 லட்சம் வீடு தேடி வந்து தரேன். சார் என்ன எப்படி சொல்கிறீங்க? சார் ஃபைனான்ஸ் நீங்கள் கஷ்டத்துக்கு தான் சார் வாங்குகிறோம், அதுக்கோசம் நீங்களே போய் கண்டெய்னரில் விடணும் என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் என் நேரம். சொல்லு சக்திவேலு, எப்படி இருக்க? டேய் பாபு, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 பணம் தேவைப்படுது. நானும் யார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் இல்லைன்றாங்க. நீ தாண்டா எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ திடீர்னு கேட்குற, என்கிட்ட இப்போ காசு இல்லையாடா? வேணா ஒன்று பண்ணலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணலாம். என்கிட்ட அடமானம் வைக்க கூட ஒன்றும் இல்லையாடா? ஆதார் கார்டு இருக்கா? வச்சிருக்கேன், அதை வச்சு என்னடா பண்ணுறது? அது போதும், இப்போ ஆன்லைன்லேயே லோன் எடுத்துக்கலாம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இப்போ ஆன்லைன்லேயே லோன் எடுக்கிற மாதிரி நிறைய ஆப் வந்துருச்சு, உடனே ஈஸியாக பணம் கிடைச்சிரும். அதில் இப்போ தாண்டா சந்தோஷமாகவும் மனசும் நிம்மதியாகவும் இருக்கேன். உடனே எனக்கு அதை அனுப்பிச்சி வைடா. அப்பா சந்தோஷமாக இருக்கு. முதல்ல பணம் கிடைச்சதும் பொண்ணு நம்ம எப்படியும் டாக்டர் கிட்ட போய் காட்டணும். குழந்தைய கிளப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இன்னும் ஆன்லைனில் பணம் வாங்குகிற விஷயம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது ஏன் யாருக்குன்னு தெரியாமல் இருக்கு? ஹலோ சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சக்திவேலா? ஆமாம் சார். நீங்கள் லோன் வாங்கிக்கோ, இன்னும் கட்டாமே வச்சிருக்கிறீங்க? இல்லை சார், நான் 8,000 கட்டிட்டேன். 8,000மா? மீதி இருக்கே பையா? மீதி 2,000 தான் சார் பாக்கி இருக்கு. நீங்க வட்டி தான் கட்டி இருக்கு, அசல் கட்டலே பையா. நான் 8,000 கட்டிட்டேன், உங்களுக்கு கட்ட வேண்டியது இன்னும் 2,000 தான் சார் இருக்கு. நை நீ கட்டுறியா இல்லையா? இல்லை சார், நான் 2,000 தான் கட்ட வேண்டியது இருக்கு சார். உங்களால் என்ன பண்ணுமோ பண்ணிங்க. நம்மள்கிட்ட எப்படி பணம் வாங்கினீங்கன்னு தெரியும் பையா, போன வை. என்ன 10,000 இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க? என்ன நம்ம பொண்ணோடைய போட்டோம், ஒய்ஃபோடைய போட்டோம், தப்பாக அனுப்புகிறாங்க. ஐயோ, இது யாருமே தெரிஞ்ச என்ன ஆகுது? ஆன்லைனில் பணம் வாங்கி நம்ம குடும்பம் மானமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வெளியே தலை காட்ட போகிறோமோ தெரியல. என்னடா வாழ்க்கை, அப்புறம் நம்ம இறந்தான்னா செத்தா?
எனக்கு ரொம்ப பசிக்குது. கதவை திறங்கப்பா. தப்பான முடிவு எடுத்துட்டோமோ? டேய் சந்தோஷ், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 பணம் தேவைப்படுதுடா, ரெடி பண்ணி கொடு. அப்படியா? ஆதார் கார்டு இருந்தால் போதுமா? ஓஹோ, அதை கொஞ்சம் எனக்கு அனுப்பிவிட. நான் உடனே பார்த்து அது என்னன்னு அப்ளை பண்ணுறேன். தம்பி, என்னப்பா பண்ணுற? லோன் வாங்கிறதுக்காக ஆப்பில் ஆதார் கார்டு போட்டு நான் லோன் வாங்க போகிறேன். ஆதார் கார்டை நீ கொடுத்தா உன் ஆதாரமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? உன்ன மாரி தான்ப்பா நானும் இந்த ஆப்பை நம்பி சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன்ப்பா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நீ பயப்படாதப்பா, இதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ இந்த வீடியோ பாரு. இங்கே காமிங்க. லோன் ஆப் மோசடிகளால் நாடு முழுவதும் மாதத்திற்கு சுமார் 45,000 பேர் பாதிக்கப்படுவதாக சைபர் கிரைம் போலீசாரின் தரவு தெரிவிக்கிறது. ஏற்கனவே டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் எச்சரித்துள்ளார். ஃப்ராட் லோன் ஆப் எது என்ற பெயரையும் குறிப்பிட்டு தயவு செய்து இந்த மாதிரி போலியான லோன் ஆப்பை டவுன்லோட் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் என. அவசர தேவைக்கு 1000, 2000 ரூபாய் தொகையை இந்த செயலிகள் மூலம் மிக சுலபமாக பெற முடிகிறது. இவ்வாறு பெற்ற கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து 10,000 ரூபாய்க்கு மேல் கடன் செயலிகள் வசூலித்து விடுவதாகவும், கொடுக்காவிட்டால் புகைப்படத்தை மார்க்கிங் செய்து வெளியிட்டு விடுவோம் என்று மிரட்டுவதாகவும் சமீப காலமாக சைபர் கிரைம் போலீசாருக்கு எண்ணற்ற புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. அவசர தேவை முதல் ஆடம்பர வாழ்க்கை வரை விதவிதமான காரணங்களுடன் கடன் பெறுவது பலருக்கு வாடிக்கையாக உள்ளது. உங்கள் போனில் உள்ள புகைப்படங்களை திருடி மார்க்கிங் செய்து உங்களது கான்டாக்ட் லிஸ்டில் உள்ளவர்களுக்கே அனுப்பிவிடுவார்கள்.